ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்கலாமா? இது வந்து சம்பா கோதுமை ரவாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ பண்ணணுன்னா பொங்கல் பண்ணுறேன் நான். நம்ம பச்சரிசிக்கு பதில் இந்த கோதுமை ரவாவை வச்சு தான் பொங்கல் பண்ண போகிறோம். தேவையான பொருள் பார்த்துடலாமா? கோதுமை ரவா 1 கப்பு, பாசிப்பயிர் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், முந்திரி, நெய் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டால்டாவும் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். ஃபஸ்ட்டில் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த குக்கரில் பாசி பருப்பை சேர்த்துருங்க. கூடவே இந்த சம்பா கோதுமை ரவை 1 கப்பை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியை வாஷ் பண்ணி இருத்துட்டு நம்ம 3 கப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். வாஷ் பண்ண இந்த பாசி பருப்பும் கோதுமை ரவாவும் சேர்த்தாச்சு, கழுவி வச்சுருக்கோம். இதில் 3 கப்பு, இப்போ 1 கப்பு நீங்கள் ரவா எடுக்கிறீங்கன்னா நல்லா குழையணும் இல்லையா? பொங்கல் உப்புமானா நம்ம 2 கப்பு வச்சா போதும். இது பொங்கல் நல்லா குழையணுன்றதுனால 3 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம நல்லா எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்து விட்டுருங்க. 3 கப்பு தண்ணி. மூணு கப்பு தண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. நல்லா 4 விசில் போட்டுடலாம். நம்ம குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே இந்த கேஸ் கட்டு நினச்சிட்டு தான் நம்ம மூடணும் எப்பொழுதுமே. இப்போது 4 விசில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் வந்து இந்த சம்பா ரவா பொங்கலுக்கு மூக்கடலை சட்னி அரைக்க போகிறேன். மூக்கடலையை வறுத்துட்டு பச்சை மிளகாய், தேங்காய் சேர்த்து கொஞ்சம் புளி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக புளி கொஞ்சம் சேர்ப்பேன். உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா மூக்கடலை சட்னி ரெடி ஆகிடும். கடலையை இது எண்ணெய் தேய்ச்ச பாத்திரம், இப்போ பேன் இரும்பு பேனுன்றதுனால நான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் எண்ணெய் விடாமல் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போது மூக்கடலையை நல்லா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து சாப்பிடுவாங்க நிறைய பேர். ஈவினிங் ஸ்நாக்ஸு மூக்கடலையை வறுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் சிவக்க வறுத்துட்டு அரைக்க போகிறேன் சட்னி. இப்போது மூக்கடலையை வறுத்துட்டு இருக்கேன். சட்னிக்கு தேவையான பொருள் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்குங்க. நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இந்த வறுத்த மூக்கடலையை சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரவா பொங்கலுக்கும் இந்த சட்னிக்கும் காரமாக சூப்பராக இருக்கும். நான் ஏன் ரெட் கலர் காஞ்ச மிளகாய் போடலைன்னா ரொம்ப கருப்பாயிடுற மாதிரி இருக்கும் சட்னி இல்லையா? பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அரைக்க போகிறோம். இப்போது சட்னி பாருங்கள், மூக்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு பொங்கலுக்கு. அருமையாக வாசமாக இருக்குங்க. நல்லா ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா எந்த சட்னியும் தோற்று போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மூக்கடலை சட்னி பொங்கலுக்கு தயாராகிடுச்சு. இப்போது 3 விசில் சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. 4 விசில் சொன்னேன் இல்லையா? அது இப்போ ரெடி ஆகிடுச்சு பொங்கல். தாளிச்சிக்கலாம். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்குங்க. நெய் நைட்டில் சாப்பிட்றவங்க அதிகமாக நெய் வேண்டாம். பகலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டான நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லையா நார்மலாக நல்லெண்ணெய் தாளித்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பொங்கல். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பொங்கல்னாவே கொஞ்சம் நெய் சேர்த்தா தானே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே குழைன்னு நல்லாயிருக்கும். நல்லா குழையிற அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுருங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறலாம். நெய் சூடு ஏறினதும் இந்த மிளகு, சீரகம், முந்திரியும் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் முந்திரி. இப்போ ரெடி ஆகிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த இறக்கி வச்ச பொங்கலில் இது சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்து கிளறி விட்டுருங்க. நல்லா ஒன்றை போல் கிளறிடுங்க. பொங்கல் பரிமாற தயாராகிடுச்சு. சுட சுட மணக்க மணக்க சம்பா ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேட்டிவ்க்காக மேலே கொஞ்சம் முந்திரியெலாம் தூவிக்கோங்க. அழகாக கெட்டி சாம்பார், கொஞ்சம் இந்த மூக்கல்ல சட்னி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். டிஃபனுக்கெலாம் நம்ம சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு அதை விட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டி சட்னி. இந்த கெட்டி சட்னியோடு சாப்பிட்லாமா? பொங்கல் எவ்வளோ சாஃப்டாக, பச்சரிசி சாதம் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பா ரவை கோதுமை உப்புமா பண்ணி ரவை பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க. இந்த சட்னியோட ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சட்னி பிடிக்காதவங்க கெட்டி சாம்பாரும் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். சாம்பார் சட்னியோட பரிமாறலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.